Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil nammai அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கிதவாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் அபோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபித்யேயாம் திஷந்து மே தேவ சதா துதீயாஹ ஆதயாதரங்கானதரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷதகாமதேனும் வேகோத்வேலஸ்வேலக்கிமிதமிதிவிதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயாமானுஷ்யலீலாமபிரயரிஹரோலப்தசேவா விசேஷः வைதேகீ கர்ணபூரத்தபலசுரவிநாய சமாஸ்திரேஷிரோஷ்டா திருஷ்டாபாரிப்ளவானாம் சமவதகுருடः துக்கவாரிப்ளவோனः புத்திர்பலம் யசோரீர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். உபவீதினமூர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் திருஜகத் புண்ணியஃபலம் திருதண்டஹத்தம் शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां स शङ्खचक्रलाञ्छनः सदुद्भुपुण्ड्रमण्डितः स कण्ठलग्नसत्पुडस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीय यज्ञसूत्रशोभितो ममाविदस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः. प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्दुसंवषडजत्करुणैकपात्रम् श्रीरंगवीर रघुराक्षटकोपहृद्यं वेदान्तदेशिरयतीन्द्रमहं प्रपद्ये. श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिचारं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्. श्रीमद्रङ्गशठादिसंयमिवराल्लब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्वहाब्दषड्जित्पारारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिरियतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिरयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्रिगिरिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. பாதுகா சகஸ்ரத்துல அற்புதமாக நிர்வேத பத்ததி என்பதான ஒரு பத்ததி, 31வது பத்ததி. அந்த நிர்வேத பத்ததியில தனக்கு ஏற்படக்கூடியதான சில எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக சுவாமி தேசிகன் சில ஸ்லோகங்களை சாதிக்கிறார். 20 ஸ்லோகங்கள். அதாவது தாபங்கள் எல்லாம் தீர்ந்து என்றும் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய நம்முடைய பூர்ணமான விடாய எல்லாம் நம்முடையதான அந்த வருத்தம்னு சொல்றோம் இல்லையா, தாபம்னு சொல்றோம் இல்லையா, அந்த விடாய், அத்தகையதான விடாய் எல்லாவற்றையும் போக்கடிப்பது எது அப்படின்னு கேட்டா வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரேன்னு திருநாரணனுடையதான தின்கழல். புரியுதா? அப்ப அந்த தின்கடல் சேர்ந்திருக்கக்கூடியதான பாதுகைதான் பரம புருஷார்த்தமாக நமக்கு எல்லாவற்றையும் அருளக்கூடியவளாய் அவள் திகழ்கிறாள் என்று அந்த பாதுகாதேவியினுடைய பெருமையை சுவாமி அருளி செய்கிறார். இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இங்க முழுக்க சுவாமியுடைய எல்லா ஸ்ரீசுக்திகளுமே பிரபத்தி சாஸ்திரம் தான் அப்படின்றது சந்தேகம் கிடையாது, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் உபாயங்களுக்குள்ளே சர்வசிரேஷ்டமான உபாயமாகவும் பிராயச்சித்தங்களுக்குள்ளே சர்வ பிராயச்சித்தமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா அது சரணாகதி. அதுவும் சர்வரும் அந்த சரணாகதிக்கு அதிகாரிகள். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகம் என்பதாக அந்த சரணாகதிக்கு அத்தனை பேரும் அதிகாரிகளா இருக்கா. அப்பேற்பட்டவாழ அகிஞ்சனர்களை எல்லாம் ரட்சிப்பதில் பாதுகாதேவி என்பவள் தான் பிரதானமாய் விளங்குகிறாள். ஆச்சாரியன் தான் நமக்கு பிரதானம். அகிஞ்சனர்களான நம்மை போன்றவர்களை ரட்சிப்பதில் நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு பேருதவி செய்கிறார்கள் என்று சுவாபதேசார்த்தம் சொன்னார். பாதுகை ரங்கநாதனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய நிலை முன் ஸ்லோகத்தில் அருளி செய்யப்பட்டது.
व्यामुह्यताम् त्रिविधतापमये निदाघे माया विशेष जनितासु मरीचिकासु संस्पृष्ट शौरि चरणाचरणावनित्वम् स्थेया स्वयं भवसि नश्चरमे पुमर्ते உன்னை சேவித்தால் நிச்சயமாக முக்தி கிடைக்கும். அத்தகைய ஒரு மேன்மையை உடையவள் நீ. உன்னுடைய சம்பந்தம் எங்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியது. இது ஒரு பெரிய நன்மை, இது ஒரு பெரிய விசேஷம் என்று அந்த ஒரு நம்பிக்கையை அருளி செய்தார் கீழ் ஸ்லோகத்துல. பகவானுடைய திருவடிக்கு கீழே பாதுகை இருப்பதை கீழ் ஸ்லோகத்தை அருளி செய்தார். இப்ப எல்லோருடையதான தலைக்கு மேல பாதுகை இருக்க, அந்த தலைக்கு மேல ஷட்டாரி சாதிச்சுக்கிறோமே நம்ம. அப்ப தலைக்கு மேல பாதுகை இருப்பதின் வைபவம் எப்படி இருக்கும்? அதான் சுவாரஸ்யம். எப்படி அப்படின்னு கேட்டார். இப்ப சுவாமி இந்த பாதுகா சகஸ்திரத்தை அருளி செய்ததே ஒரு விசேஷம். அஸ்ரத்ததானம் அபி நதுனா சகீயே ஸ்தோத்ரே நியோஜயசிமாம் மணிபாதுகேத்வம். எனக்கு இந்த ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கட்டாய ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும்ன்ற நிர்பந்தம் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பேன். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம் பண்ணிருப்பேன் ஆனா ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு போட்டி என்பதாக ஏற்படுத்தி அந்த போட்டியினால ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற நிர்பந்தம் எனக்கு இல்லை. இப்ப யார் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், பாதுகையினுடைய அனுகிரகத்தினால நான் ஜெயிப்பேன். இல்ல அந்த சுவாமி தான், அவர் நல்ல விஷயஜர், 1008 10,000 ஸ்லோகம் பண்ணக்கூடியதான கவன சக்தி அவர்கிட்ட இருக்கு, அவர் ஜெயிச்சுட்டான்னு சொன்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள 2 விதமான விபாகங்கள் பிரிந்து விடும் அல்லவா? இது சரியா, இது நியாயமா, இது தேவையா? ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள இப்படி ஒரு விபாகம் பிரியலாமா? அது எனக்கு ஈடுபாடு இல்லை. அதனால நான் ஸ்ரத்தை இல்லாமல் இருந்தேன். பாதுகா விஷயமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்யக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் இல்லை. ஒரு ஸ்பர்தைக்காக இப்படி ஒரு ஸ்லோகத்தை செய்யக்கூடாது, ஒரு ஸ்தோத்திரத்தை செய்யக்கூடாது. ஸ்பர்தையே வேண்டாம். சுதர்சனாஷ்டகம் பண்ணினேன், வரதராஜ பஞ்சாசத் பண்ணியிருக்கேன், ஸ்ரீஸ்துதி பண்ணியிருக்கேன், பூஸ்துதி பண்ணியிருக்கேன், நீடாஸ்துதி பண்ணியிருக்கேன், அதான் கோராஸ்துதி, அதுதான். இப்படி பல ஸ்துதிகள் பண்ணியிருக்கேன். ஏதாவது போட்டி இருக்கும், யாரவாபிரியம் பண்ண ஏதாவது போட்டி இருந்ததோ? ஒண்ணும் இல்லையே. நான் பாட்டுக்கு அந்த கிரந்தம் பண்ணினேன். அதை யாராவது லட்சியம் பண்ணாலோ, யாராவது அதை பத்தி பெருசா பேசினாலோ, பரபரப்பா இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஏதாவது நெகட்டிவான ஆஸ்பெக்ட் இருந்ததா? பாதுகா சகஸ்திரத்துக்கு இவ்வளவு பாப்புலாரிட்டி ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, அது ஒரு போட்டியில ஆதரிச்சது. பாதுகா சகஸ்திரம் மாதிரி வரதராஜ பஞ்சாசத்தியே அவ்வளவு பாப்புலர் ஆல, யாதவாபிரியம் ஏன் அவ்வளவு பாப்புலர் ஆல? அது ஒன்னும் பெரிய போட்டியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒன்னும் பெருசா உங்களுக்கு பரபரப்பான மீடியா மெசேஜஸ் எதுவுமே கிடையாது. மீடியா மெசேஜஸ் எதுவுமே கிடையாது. பங்குனி பாறை காட்டிய பங்குனி உத்திரம் ஏன் பெருசா பாப்புலர் ஆல அப்படின்னா ஒண்ணும் இல்லை. அதுல ஒன்றும் சாதாரணமா வர பாஷிகார் எங்களுக்கு சரணாயை பத்தி என்ன தப்பு, என்ன தெரிஞ்சிட போறது, இப்ப தெரிஞ்சுட்டா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை விட்டுறோம். ஜனங்களுக்கு தேவை ஒரு பரபரப்பு. இது வாண்டான தேசிகம். அப்புறம் என்ன பண்ணிட்டா அவள், பாதுகாதேவி திவ்யஸ்தானா தொமிவ ஜகதி பாதுகை காகமானா பாதன்யாசம் பிரதமனகா பாரதி எத்திர சக்கரேன்னு பெருமாளுடைய தன திருவடிவாரத்திலிருந்து கிளம்பினவள் நேர வந்து இவருடைய தலையில ஏறி உட்கார்ந்த. நீச்சேபி ஹந்த மமமூர்த்தினி நிர்விசேஷம் துங்கேபியன் நிமிஷத்தை நிகமோத்தமாங்கே தேசிகன் சாதித்தார். அம்மா, பரமநீச்சனான என்னுடைய தலையிலையும் நீ அமர்ந்திருக்கிறாய். வேதத்திற்கெல்லாம் மேல்சாத்தாக வேதத்துடைய சிரோபூஷணமாக ஸ்ருதி சிரசி விதித்தேன். வேதத்துடைய சிரோபாகத்திலையும் நீ விளங்குகிறாய், என் சிரசினை விளங்குகிறாய். நீச்சேபி ஹந்த மமமூர்த்தினி நிர்விசேஷம், நீச்சனான என்னுடைய சிரசிலையும் நீ விளங்குகிறாய். துங்கேபி என் விஷயத்தை உத்துங்கமான அந்த வேதத்துடைய சிரோபாகத்திலையும் நீ விளங்குகிறாய். என்ன எப்பேற்பட்டதான ஒரு பெருமை, எப்படி இருக்கு? ஆகையால தலையில ஸ்ரீசட்டாரி சாதிக்கப்படுகிறது. இந்த தலையில ஸ்ரீசட்டாரி சாதிக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு திருஷ்டாந்தம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த மண்ணுல இரும்பு துகள்கள் கலந்துருக்கும், மண்ணுல குப்பையில இரும்பு துகள்கள் கலந்துருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய காந்த துண்டு வச்சுட்டு அப்படியே அந்த குப்பையை ஒரு தொட்டு தட்டினாலாம், அந்த மண் அப்படி ஒரு பெரட்டை பட்டினாலாம், அதுல இருக்க இரும்பு துகள்கள்லாம் அதுல வந்து சேர்ந்துடும் இல்லையா? அதே மாதிரி தலை, இந்த தலையில பாதுகை வந்து உட்கார்ந்துக்கிறான். எதுக்காக கேட்டா, சம்சாரத்துல நாம முழுகிறோம். ஒரு விஷயத்த சம்சார விஷயத்துல நாம பூர்ணமாக
மூழ்கிதான் இருக்கும். அதனால நமக்கு ஏற்படக்கூடியதான மயக்கம், பாபம்ன்றதான பெரிய குழி, அந்த குழியில மூழ்கி இருக்கும். அதுல இருந்து நம்மளை யார் கை தூக்கி விடுவா? நம்மள என்ன சுவாமி, கபர்திமத கர்தமம் கபில கல்பனா வாகுராம் துரத்தியம் அதீத்திய தத்ருஹிண தந்திர யந்திரோதரம் குதிருஷ்டி குஹனா முகே நிபதித பரபிரம்மணா கச்சக்கிரஹ விசக்ஷணோ ஜெயதி கரக்கிரஹ விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோ ஹரிஹி அப்படின்றத சொல்லி சொன்னார். புரியுதா? என்ன குதிருஷ்டி குஹனா முகே நிபதித பரபிரம்மணா கரக்கிரஹ விசக்ஷணோ கச்சக்கிரஹ விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோ யோ முனிஹி. பாசுபதம், அத்வைதம், சாங்கியம், நிரீஸ்வர மீமாம்சகன், இது முதலான பலவிதமான சேற்று குழியிலும் வலையிலும் பிரம்மமானது மாட்டிக்கொண்டு விட்டது. பிரம்மத்திற்கு அலங்காரம் பண்றேன் அலங்காரம் பண்றேன் அலங்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டா, எல்லாரும் என்ன பண்ணிட்டா, பிரம்மத்திற்கு அலங்கோலம் பண்ணிட்டான். பிரம்மத்தை அலங்காரம் செய்ய வேண்டியவர்கள் அனைவருமே பிரம்மத்திற்கு அலங்கோலத்தை செய்துவிட்டார்கள். குதிருஷ்டி குஹனாமுகே நிபதத பரபிரம்மணா கரக்கிரஹ விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோய முடி. பிரம்மத்திற்கு லட்சணம் சொல்றேன், பிரம்மத்தினுடைய வைபவத்தை பேசுகிறேன், பிரம்மத்திற்கு அழகிய அலங்காரத்தை செய்கிறோம் என்பதாக வந்த மற்றவர்கள்லாம் என்ன பண்ணிட்டா, பிரம்மத்தை அலங்கோலம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பிரம்மத்திற்கு அலங்காரம் செய்ய வந்தேன் என்று சொன்னவர்கள் அனைவருமே பிரம்மத்தை அலங்கோலம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதனால என்ன ஆயிடுத்து, பிரம்மம் மேல 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 அந்த சேத்துக்குழியில விழுந்துச்சு. சேத்துக்குழியில விழுந்தா மட்டும் இல்ல, அது மேல அப்படியே வலையை போட்டு மூடி வச்சுட்டான். அது மேல அப்படியே வலையை போட்டு மூடி வச்சுட்டான். மூடி வச்சா வலையை பிரிச்சு, அதாவது சேத்துக்குழியில இருந்தாலாவது கொஞ்சம் மேல வர முடியும். வலையினால மாட்டிட்டு இருக்குன்னா அது எப்படி தூக்குறது? யாரு தூக்குறது? அந்த வலையெல்லாம் எடுத்து கட் பண்ணி அதுல இருந்து அதை வெளியில எடுத்து அப்புறம் பிரம்மத்தை ஸ்தாபிக்கணும். அதுல சிறந்தவர் யாரு, அதுல தேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டா எங்க ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று எத்திராஜ சப்தத்தில சாதித்தார். இப்ப அதே மாதிரி தான் நம்முடைய சிரஸ்ல பாதுகாதேவி வந்து உட்கார்ந்துக்கிறார். அச்சேத்யா விஷயவாகுரயா நிபத்தான் தீனான் ஜனார்தன பதாவணி சத்பதஸ்தா பிராயக்கிரமேண பவதி பரிகிருஹ்ய மௌளௌ காலேன மோச்சயதி நஹ கிருபயா சநாதா. அம்மா பாதுகையே, பரம கிருபையோடு கூடியவள்ளி, காலேன மோச்சயதி நஹ கிருபயா சநாதா, கிருபயா சநாதா, கிருபையுடன் கூடிய பாதுகையே, நீ சத்பதஸ்தா, சத்பதஸ்தா நல்ல வழியில் இருந்து கொண்டு, எம்பெருமானுடைய திருவடியில் இருந்து கொண்டு, அச்சேத்யா விஷயவாகுரயா அறுக்க முடியாது நைலான் வலைகள்றாலே அந்த மாதிரி அச்சேத்யா விஷயவாகுரயா அறுக்கவே முடியாது. விஷயங்கள் சப்தாதி விஷயங்கள், அந்த சப்தாதி விஷயங்களாகிற வலைகள்ல போட்டு எங்களை தட்டி வச்சிருக்கு. இப்ப ரொம்ப அழகா நம்ம சொல்லலாம். என்ன அப்படி கேட்டா, நம்மளை சுத்தி வலை பின்னப்பட்டிருக்கிறது, நம்மளால இந்த வலையை அறுத்தெறிய முடியாது அப்படின்னா என்ன சுவாமி, ஏன் முடியாது? எங்க எங்க எங்களை சுத்தி இந்த வலை இருக்கு, வலைத்தளம்ன்றதான வலையில தான் நம்ம உட்காந்துருக்கோம். வலைத்தளம்ன்றதான வலையில் தான் இங்க உட்காந்துருக்கோம். வலையை நம்மளால அறுத்தெறிய முடியுமா? அறுத்தெறிய முடியாது. இப்ப நமக்கு என்ன ஆயிடுத்து, அது வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. கையில போன வச்சுட்டா நோண்டிட்டே இருக்கணும், நிமிந்து கூட பார்க்க கூடாது யார் வரா யார் போலான்றத பத்தி இல்லை. 10 நிமிஷம் அந்த போனை பார்க்காம இருந்துட்டோம்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது. உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லைன்ற மாதிரி ஆயிடுது நமக்கு. இப்படி வலையுள் பட்டு அழுந்து வேலை, அந்த வலையில மாட்டின்ட்டோம். அந்த வலையில மாட்டின்ட்டோம். அந்த வலையில மாட்டின் இருக்கிற நம்ம வெளியில எடுக்கணும். எப்படி தெரியுமா எடுக்கணும்? எப்படி எடுக்கணும் தெரியுமா? வியாக்கியானம் பண்றது சுவாமி தேசிகன். கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிசுவை, கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிசுவை அந்த கர்ப்பத்துல இருந்து எப்படி வெளியில எடுப்பா? அதனுடைய தலையை பிடிச்சுதான வெளியில எடுப்பா. கர்ப்பத்துக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சிசுவை அந்த தலையிலிருந்து வெளியில எடுக்கிற மாதிரி இந்த சாம்சாரிகமான துக்க சூழல் என்பதான ஒரு வலையில மாட்டின் இருக்கக்கூடியதான நம்ம வெளியில எடுக்கணும். அப்ப தலையை பிடிச்சதான தூக்கணும்.
கருக்குழிக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை எப்படி தலையை பிடிச்சு வெளியில எடுக்கிறாளோ அந்த மாதிரி தான் சம்சார குழிக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெருநாம் கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து உழலாது. கருவுடன் வந்த கடுவினையாரெல்லாம் நமக்கு முழுகின்றிருக்கும். அப்படி முழுகின்றிருக்கிற நம்ம பாதகாரவி தீனாம் ஜனார்தன பதாவணி சத்பதத்தா பிராயக்கிரமேண பவதி பரிகிருஷ்ய மௌளோ. அந்த அப்படி தலையை தூக்கி நம்ம தலையை பிடிச்சிட்டு மேல தூக்கிடலாம். அதுக்காகத்தான் நம்ம தலையில இருந்து பாதுகாப்பு உட்கார்ந்துக்கிறார்கள். பேப்பட்ட அற்புதமான ஸ்லோகம். பிராயக்கிரமேண பவதி பரிகிருஷ்ய மௌளோ காலே நமோ சயதினஹ கிருபயா சனாதா. பிராயக்கிரமேண பவதி பரிகிருஷ்ய மௌளோ காலே நமோ சயதினஹ கிருபயா சனாதா. நம்மளை சுத்தி முள் புதர்கள்லாம் இருக்கு, பலவிதமான வலைகள் போட்டு கட்டி வச்சிருக்கு. தலையை தூக்க கூட முடியல, உள்ள மாட்டின்ட்டோம். அந்த கெட்டியான வலைகள் எல்லாம் கட் பண்ணணும். நம்ம உடம்புல எல்லாம் முள்ளுலாம் கீறக்கூடாது. நம்ம உடம்புல பதிஞ்சிருக்கிற ஆபாசம் அழுக்கெல்லாம் அகற்றணும். அப்படியே பக்குவமா நம்மளை வெளியில கொண்டு வந்து அப்புறம் நம்மளை தொடச்சு சுத்தமாக்கணும். அப்படின்னு கேட்டா அதை பிடிச்சு வெளியில எடுக்கிற மாதிரி பாதுகாதேவி நம்ம தலையில வந்து உட்கார்ந்துக்கிறோம். ஒவ்வொரு க்ஷணமும் இந்த பாதுகை நம்முடைய தலையில வந்து உட்காரும் போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு அர்த்த விசேஷமா இருக்கணும். உணர்வு பூர்வமான அர்த்த விசேஷமா இருக்கணும். இது அச்சேத்யா விஷயவா குரயா நிபத்தான் தீனான் ஜனார்தன பதாவணி சத்பதஸ்தா பிராயக்கிரமேண பவதி பரிகிருஷ்ய மௌளோ காலே நமோ ஜயதி ந கிருபயா சனாதா. சம்வாஹிகா சரணயோ மணிபாதரக்ஷே தேவஸ்ய ரங்க வசதேஹே தயிதானனுத்வம் கத்வாம் நிவாரயிதுமர்ஹதி யோஜயந்தி மாதஸ்வயம் குணகணேஷு மமாபராதான். ரொம்ப சூக்ஷ்மமான சம்பிரதாயார்த்தத்தை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்லோகம் இது. சூக்ஷ்மமான சம்பிரதாயார்த்தத்தை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்லோகம் இது. சம்வாஹிகா சரணயோ மணிபாதரக்ஷே தேவஸ்ய ரங்க வசதேஹே தயிதானனுத்வம். அம்மா ரத்ன பாதுகையே, ரங்கநாதனுடைய திருவடிகளை எப்பொழுதும் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரிய நாயிகை என்றோ நீ இல்லையா? அப்ப ரங்கநாதனால ஒன்ன மீறி என் குற்றங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? ஏன்னா என்னுடைய குற்றங்களை எல்லாம் குணங்களாக்கி காண்பிப்பவள் என்றோ நீ. அதான் சூக்ஷம், ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்லோகம். என்னுடைய குற்றங்களை எல்லாம் குணங்களாக காண்பிப்பவள் என்றோ நீ. அப்படின்னா எம்பெருமான் கண்ணில் நம்முடைய குற்றங்கள் படுவது இல்லை. செய்த குற்றம் நற்றமாகவே குன்றனைய குற்றம் புரினும் குணம் கொள்ளும். இது போல பாசுரங்கள்லாம் இருக்கு. இந்த பாசுரத்தில் நம்முடைய பூர்வர்கள் அற்புதமான வியாக்கியானங்கள் பல காண்பிக்கிறார். எம்பெருமான் நம்முடைய குணங்களை விரும்புகிறானா நம்முடைய குற்றங்களை விரும்புகிறானா அப்படின்னு கேட்டா பெருமாள் குற்றங்களைத்தான் விரும்புகிறான். அந்த குற்றங்களையே பெருமாள் குணங்களாக ஸ்வீகரிக்கிறான் என்பதாக ஒரு அர்த்தம் சொல்லப்படும். இதுல சூக்ஷ்மமான நுட்பமான சம்பிரதாயத்துல பல விசாரங்கள் இருக்கு. அதெல்லாம் பெரியவர்கள் இடத்துல கேட்டுக்கோங்க. ஆனா இங்க இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்வதனுடைய திருவுள்ளம் என்ன? குற்றங்களை எம்பெருமான் குணமாக கொள்ளுகிறான் என்றால் அப்ப நாம் குணங்களை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம நல்ல காரியத்தை செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. குற்றங்கள் புரிந்தாலேயே போதும், பகவத் கிருபை நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்றது. ஆனால் சுவாமியினுடைய திருவுள்ளம் என்ன? அம்மா பாதுகாதேவியே, என்னிடத்துல குற்றங்கள் உண்டு, ஆனால் அந்த குற்றங்களை எம்பெருமான் குணமாக ஏற்கும் வகையில் நீ அவற்றை அவனுக்கு காண்பிக்கிறாய். அது எப்படி? ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன், ஏற்கிற மாதிரி இருக்கா பாருங்க. ஒரு பையன், அந்த பையனுக்கு கணக்கு வராது. அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் கணக்குல பாஸ் பண்றதுக்கு. அவனால அந்த கணக்கை சரியா புரிஞ்சுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். எப்படியோ அப்படி இப்படி பரீட்சை எழுதினான். அவன் எல்லாம் சரியா போச்சு.
48 மார்க் வாங்கிட்டான் கணக்குல. 48 மார்க் வாங்கிட்டான். அவனுக்கு பயம் அவன் அப்பா கிட்ட வந்து சொல்றதுக்கு. அதை கொண்டு தன்னுடைய தாயார் இடத்துல சொல்றான், அம்மா நான் 48 மார்க் வாங்கியிருக்கேன், நீ கவலைப்படாதா பையா, நான் பாத்துக்கிறேன்ட்டு அம்மா. அப்புறம் அப்பா அவரை என்ன பேப்பர் வந்துடா மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் அப்படின்னு அப்பாவுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுவான்றது தெரியும். நம்ம பையனா உங்களுக்கு ஒன்று தெரியுமோ, நம்ம பையன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரோடக்ஷன். நம்ம பையன் பாஸ் பண்ணிட்டாங்க ஆஹா அப்படிங்கிற அப்பா. ஏன்னா போன பரீட்சை வரலும் அவன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவன். போன பரீட்சை வரலும் குவார்டர்லி எக்ஸாம் வரலும் மேக்ஸ்ல அவன் ஃபெயில் ஆனவன். ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல அவன் 48 மார்க் வாங்கியிருக்கான். ஆஹா அப்படிங்கிற அப்பா. எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்? மார்க் விடுங்கன்னா அவன் பாஸ் ஆயிட்டான். ஏதாவது மார்க் வாங்க. இங்க பாருங்க, நம்ம பையன் ஃபெயில் ஆனவன் நேற்று வரலும், இன்னைக்கு அவன் பாஸ் பண்ணியிருக்கான். அதுவே அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க அவன் பாஸ் பண்ணதான் பார்க்கணுமே தவிர்த்து அவன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்றதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பாஸ் பண்ணிட்டானோ இல்லையோ, அதனால நம்ம குழந்தைய நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும். அவனை நீங்க தப்பு சொல்லக்கூடாது. ஏன் 90 மார்க் வாங்கல 100 மார்க் வாங்கலன்னு கேட்கக்கூடாது. காரணம் என்ன? அவனால என்ன முடியும்ன்றது அவன் பண்றான் அப்படின்னு தாயாரானவள் அந்த தந்தையினுடையதான எதிர்பார்ப்பு என்ன இருக்கோ அந்த எதிர்பார்ப்பிற்கு தனையனானவன் இல்லை என்றால் கூட தனையனிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தந்தையானவர் ஏற்கும் விதத்தில் அவள் பரிந்துரைக்கிறாள் அல்லவா. அதுபோன்று நம்மிடத்துல குற்றங்கள் இருந்தது என்றால் அந்த குற்றங்களை கூட எம்பெருமான் மன்னித்து அருளும்படியாக அவனிடத்தில் நம்முடைய குற்றங்களை எப்படி நிவேதனம் செய்யணும், எப்படி அவனிடத்துல சொல்லணுமோ அப்படி காண்பித்து அதையும் மன்னித்து அவன் நம்மை ஏற்கும்படி செய்பவள் பாதுகாது. இதான் சுவாரஸ்யம். இந்த நுட்பத்தை இங்க ரசிக்கணும். இந்த நுட்பத்தை நாம இங்க ரசிக்கணும். அது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். பிரஹ்லாதன் நிருசிம்மனை பிரார்த்திக்கிறான். நிருசிம்மன் ஹான்னு பெருசா வாயை திறந்துட்டு அப்படியே கோபம் கொப்பளிக்க அப்படியே ஹான்னு குதிச்சுருக்கார். ரத்தத்தை வாரி இறைச்சிருக்கார். ஒரே பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் கிட்ட வரத்துக்கு பயப்படுறா. ஐயோ ரொம்ப பாடி முடியாது, என்னால பயமா இருக்கு, கிருஷ்ணன் என்ன பண்ணுவானோ தெரியல பெருமாள் அப்படின்னு எல்லாரும் பயந்து நடுங்கின்றான். அப்ப பிரகலாதன் கிட்ட போனான். என்ன பெருமாளே இவ்வளவு சீற்றத்தோடு இருக்கீங்க, பின்ன என்னடா இந்த ஜனங்கள்லாம் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கா, எவ்வளவு வாக்களம் பண்ணிட்டு இருக்கா, எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காளே, நான் எவ்வளவு அவளுக்கு தண்டனை கொடுக்கறது. ஆமா சரி, இப்ப நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு கேட்டா, நீ எவ்வளவோ தண்டனை கொடுக்கறியே, அப்படி தண்டனை கொடுக்கச்சே அந்த ஜீவாத்மானம் திருந்துறானா? இது ஆக்சுவலி இது பிராட்டியுடைய ஸ்டேட்மெண்ட், வெறுமா ஒரு வேடிக்கைக்கு சொல்ல. அந்த இவெல்லாம் திருந்துறாளா? ஏங்க திருந்துறா? ஒருத்தரும் திருந்துறது இல்லை, அவன் திருந்துறது இல்லை. அப்ப என்ன தெரிகிறது? என்ன தண்டனை இருந்தாலும் இப்ப நாம வச்சுக்கோங்க, என்ன பண்ணாலும் உபன்யாசத்தை ஆன் பண்ணி வச்சுட்டு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்கறாள் இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுதான் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி இப்ப நீர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஜீவ வர்க்கங்கள் திருந்துறாளோ? திருந்தலையோ இல்லையோ? அப்ப அவளுடைய நேச்சர் அவ மாத்திக்கிறாளா? மாத்திக்கிறது இல்லையே. அனுகிரகம்ன்றது உன்னுடைய நேச்சர் ஆச்சே. அனுகிரகம்ன்றது உன்னுடைய நேச்சர் ஆச்சே. எல்லாரையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய நீ அந்த அனுகிரக புத்திய ஏமாத்திக்கிற. நல்லா பாரு, அவன் தன்னுடையதான காரியத்தை மாற்றிக்கொள்வது இல்லை, நடத்தையை மாற்றிக்கொள்வதில்லை. அட்லீஸ்ட் அவனை பார்த்தாவது நம்ம புரிஞ்சுக்கலாமே. என்ன சரி, நாமளும் அனுகிரகம் நம்முடையதான நடத்தை, அனுகிரகம் நம்முடைய காரியம், நாம அனுகிரகம் பண்றதுதான் நம்முடையதான காரியம்னு நினைச்சுக்கலாமே. அந்த மாதிரி பாதுகாதேவி என்ன பண்றா? பெருமாள்கிட்ட போயிட்டு, சுவாமி இவனிடத்துல தோஷத்தை நீர் பார்க்கிறீர், ஆனால் அவனிடத்துல ஏதோ எத்கிஞ்சித்து சுகிருதம்ன்ற மாதிரி நல்ல காரியங்கள் இருக்கு, நீர் தோஷத்தை அப்படி பார்க்க கூடாது. அவன் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், அவன் இப்படி புரிஞ்சுட்டு இருக்கானோ, இப்படி வந்திருக்கானோ இல்லையோ, சந்தோஷப்படும். கஸ்துவாம் நிவாரயிது மருஹதியோ ஜெயந்தி. அப்படி பாதுகாதேவியானவள் ரங்கநாதனிடத்துல நமக்காக ஒரு பரிந்து பேசினாள்னா, ஒரு சிபாரிசு பண்ணினாள்னு சொன்னா, இதை தடுக்கிறதுக்கு, இதை மறுக்கிறதுக்கு ரங்கநாதன் உட்பட வேற யாருக்கு சக்தி இருக்கு? யாருக்கு சக்தி கிடையாது. கஸ்துவாம் நிவாரயிது மருஹதியோ ஜெயந்தி மாதா ஸ்வயம் குணகணேஷு மமாபராதான். என்னுடைய அபராதங்கள் கூட குணங்களாக மாறிவிடுகின்றன தாயே அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப வேற பாதுகாதேவி சொல்றா, சுவாமி ஒன்னு விஷயம் தெரிஞ்சுக்கோ சுவாமி, இவன் கிட்ட குணம் இருக்கு. என்னுடைய குணம் இருக்கு? பண்ணது மொத்தம் ரிப்போர்ட் எல்லாம் பிளாக் மார்க். ஆமா,
இப்ப பிளாக் மார்க் இருக்கச்சே அவனை நீர் ரட்சிக்கிறீரே, அப்பதான் நீர் ரக்ஷகன்றது தெரியும். பிளாக் மார்க் இருக்கிறவனை ரட்சித்தால் தான் உமக்கு ரக்ஷகன் சம்ரக்ஷதேதி விருதம், நீர் சர்வரக்ஷகன் என்னும் பெருமை உமக்கு நிலைக்கும். அப்போ உம்முடைய ஞானம், சக்தி, பலம், காருண்யம், க்ஷமை, வாத்சல்யம் இது முதலான குணங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அவரிடத்துல குற்றம் இருக்கணும். அந்த குற்றங்களை நீர் மன்னித்துள்ள வேண்டும். அந்த குற்றங்களை நீர் மன்னித்துள்ள வேண்டும். அப்படி மன்னித்தால் தான் என்ன ஆகும்? உம்முடைய குணம் பிரகாசிக்கும். அப்படி பார்த்தா உம்முடைய குணம் பிரகாசிப்பதற்கு அவன் உமக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கான், நல்ல ஹெல்ப் பண்றான். ஆகையால் அவனை ரட்சிக்கணும்னு பாதுகாரவே சொல்லுவோம். சம்வாஹிகாச்சரணயோர் மணிபாத ரக்ஷே தேவஸ்ய ரங்க வசதேஹே தயிதாஹ அனனுத்வம் கத்வாம் நிவாரயிதுமர்ஹதி யோஜயந்தி மாதஸ்வயம் குணகணேஷு மமாபராதான் கிம் வா பவிஷ்யதி பரம் கலுஷைகவ்ருத்தேஹ ஏதாவதாப்யனுபஜாதமனேஹசாமி ஏகம் ததஸ்தி யதி பஷ்யசி பாதுகே தே பத்மாசஹாய பத பங்கஜ போகசாம்யம். உடனே பாதுக சொல்றார், ஓய் வெங்கடநாதனே, உம்முடைய குற்றங்களை எல்லாம் உபேட்சித்து, நல்லா புரிஞ்சுக்கணும், குற்றங்களை எல்லாம் குணமாக ஸ்வீகரித்து அர்த்தம் இல்லை, குற்றங்களை தோஷ அனாதரம், உம்முடைய குற்றங்களை எல்லாம் உபேட்சித்து பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிட்டோம். அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இதுவரையிலும் நீர் அனுபவிக்காத அத்யுத்கிருஷ்டமான பரம புருஷார்த்தத்தை நீர் அவனிடத்துல பெற வேண்டும். புரியுதா? அப்பேற்பட்ட ஒரு பரம புருஷார்த்தத்தை நீ கேள். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ, உனக்கு என்ன வேணும், இதான் சரியான சமயம். பெருமாள்கிட்ட போனோம்னா பெருமாள் அப்படியே பிரசன்னனா இருக்கான், ஆனந்தமா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். நான் வேற சிபாரிசு பண்ணிருக்கேன், நான் பக்கத்துல இருக்கேன், இப்ப நீ பெருமாள்கிட்ட வா, நீ என்ன கேட்டாலும் பெருமாள் கொடுப்போம். அவ்வளவு நல்ல மூடுல இருக்கான் பெருமாள். நல்லா ஆலோசனை பண்ணி வா அப்படின்னு நான் யோசிச்சார். சொர்க்கம் கேட்கலாமா? சொர்க்கத்திலேயே நிரந்தரமா வசிக்கலான்னு கேட்கலாமா? இல்ல இந்திராதி போகங்களை கேட்கலாமா? அந்த மாதிரி எதனா இருக்கா? இல்ல ஆத்மானுபவத்தை கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்த ஒரு விஷயம் அவருக்கு கன்ஃபார்ம்டா புரிஞ்சு போச்சு. யாருக்கு? சுவாமிக்கு. இதெல்லாம் அபூதபூர்வம் மமபாவி கிம்பா, நேற்றைய உபன்யாசத்துல பார்த்தோமே, நான் அனுபவிக்காத ஜென்மானது கிடையாது, நான் அனுபவிக்காத போகம்ன்றது கிடையாது, நான் அனுபவிக்காத துக்கம்ன்றது கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இப்ப நம்ம கிட்ட எத்தனையோ பல விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, 1,00,000 ரூபாய் கொடுத்து உனக்கு தேவையானதை வாங்கிக்கோன்றார். இப்ப நாம எப்படி யோசிப்போம்? நம்ம கிட்ட இதுவரையில எது இல்லையோ அததான் நாம வாங்குவோம். இந்த திருஷ்டாந்தம் கூட யோசிச்சுதான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நாம வாங்கக்கூடியதான 90 பங்கு வஸ்துக்கள் நமக்கு தேவையில்லாததா தான் இருக்கு. ஒரு வஸ்துவை நாம வாங்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய ஜோஷ் அதை உபயோகப்படுத்துறதுல இருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் பிரார்த்திக்கிறான். அந்த சேனல் நடத்துற வாழலாம். நாமளும் ஒரு ஜோஷ்ல அந்த மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். நாம சப்ஸ்கிரைப் பண்ணதே ஒரு 20 சேனல் இருக்கு. அதுல தினந்தோறும் ஏதாவது ஒரு வீடியோ வரும், தினந்தோறும் ஏதாவது ஒரு உபன்யாசமோ இல்ல ஏதாவது காலக்ஷேபமோ இல்ல உற்சவமோ என்னமோ வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் பார்க்கலாமா, 2 நாள் பார்க்கலாமா? அதுவே கஷ்டம். ஒரு வஸ்துவை ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுல நமக்கு இருக்கிற ஜோஷ் அதை டெய்லி ஓபன் பண்ணி பார்க்கறதுல உண்டா இல்லையா? அந்த மாதிரி சில இடங்கள்ல நாம திருஷ்டாந்தம் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. நான் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்துட்டேன், எத்தனையோ விதமான கர்மாக்களுடைய பலன்களை எல்லாம் அனுபவிச்சுட்டேன். இனிமே எனக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் புதுசே கிடையவே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுவரையிலும் நான் அனுபவிக்காதது ஒன்று எனக்கு கிடைக்கணும். பாதுகாதேவியினுடைய அனுகிரகம். இப்ப பக்கத்துல பாதுகாதேவி இருக்கா, அவளை விட்டா
அப்புறம் எனக்கு பெருமாளை பிடிக்க முடியாது. இந்த சமயத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் என்ன, எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகாதேவிக்கு நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக எப்பொழுதும் நான் கைங்கரியம் செய்து கழிக்க வேண்டும். இதுவரையிலும் எந்த பிறவியிலும் எனக்கு கிடைக்காத ஒரு பாக்கியராதிசயம், அது எனக்கு இப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் சுவாமி. கிம்பா பவிஷ்யதி பரம் கலுஷைகவிருத்தே ஏதாவதாப்யனுபஜாதமனேஹசாமே ஏகம் ததஸ்தி யதி பஷ்யசி பாதுகேதே பத்மாஹ சஹாய பதபங்கஜ போகசாம்யம். பதபங்கஜ போகசாம்யம், எந்த திருவடி தாமரைகளில் பாதுகையே நீ இருக்கிறாயோ அப்பேற்பட்டதான அந்த திருவடி தாமரைகளில் நானும் உன்னுடன் சேர்ந்து போகத்தை அனுபவிக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். செம்பர் கடலடி செல்வா பலதேவா, கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறைகடற்கீழ் மாறுதலின்றி மகிழ்ந்து எழும் போகத்து மண்ணுவமே. இந்த பாசனம் வைகுண்டம் போறோம். ஒருத்தருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது, காலக்ஷேபத்துல கேட்டார், சுவாமி ஒரு ஆச்சாரியனிடத்துல நான் பரநியாசம் பண்ணிக்கிறேன், ஆனா அந்த ஆச்சாரியன் பரமபரிப்பதற்கு முன்பாக நான் போயிடுறேன், அப்ப நான் வைகுண்டத்துக்கு போனேன்னா ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு என் பத்திரிகையில் எப்படி போட முடியும்? ஒரு ஆச்சாரியன் அவர் இன்னும் போகல, அவர் இருக்க, ஏதோ காலத்தினால அவருக்கு முன்னாடி நான் பரமபரிச்சுட்டேன், அப்ப நான் ஆச்சாரியன் திருவடியை அடைந்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப என்ன ஆகுதுன்னா, இவன் ஒருத்தன் பரமபரிச்சானா இவனுக்கு முன்னாடி ஒரு ஆச்சாரியன் பரமபரிச்சானா இவனுக்கு பிரபத்தி பூர்த்தியாச்சு ஒத்துவா போல இருக்கு இல்லையா? இவா பரமபரிச்சாரா இவாளுக்கு பிரபத்தி பூர்த்தியாச்சு, ஆச்சாரியன் சேர்ந்து பரமபரிச்சாரா பிரபத்தி பூர்த்தியாச்சு ஒத்துப்பா போல இருக்குன்னு. இல்ல இல்ல தேசிகன், நீ பரமபுரத்துக்கு போவ, அங்க போனா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இருப்பா, மேபி நமக்கு அப்புறம் இல்ல நமக்கு முன்னாடியே நம்முடைய சாட்சாத் ஆச்சாரியன் பரமபரிச்சிருந்தாருன்னா அவர் அங்க இருப்பார். முக்தன் வந்துட்டான்னா முக்தனுக்கு சாம்பிராயே சம்பத்யாவிர்பாவஸ்ரேன சப்தாத் என்பதாக சூத்திரத்தினால சம்பத்யாவிர்பாவஸ்ரேன சப்தாத் என்பதாக அவனுக்கு சொஸ்வரூபாபத்தி ஏற்படுகிறது. யாரு? முக்தனுக்கு சொஸ்வரூபாவிர்பாவம் ஏற்படுகிறது. அவன் நித்தியன் முக்தன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கான். அங்கெல்லாம் வந்து தேக வியவஸ்தைன்றது கிடையவே கிடையாது. தேகத்தினால ஏற்படக்கூடியதான கட்டுப்பாடுகள் என்பது அங்க கிடையவே கிடையாது. கர்மாக்கள் இருந்தால்தான் தேகம், நிச்சேஷமான கர்மநாசம் தான் முக்தி என்று சொல்றோம். சம்பத் ஜாவிர்பாவா சேன சப்தாத் என்பதாக சூத்திரக்காரர் ரொம்ப அழகா இந்த விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறது. சஸ்வராட் பவதி என்பதாக, சஸ்வராட் பவதின்றதுக்கு சப்தத்துக்கு தாற்பயம் என்ன? அகர்மவஷ்யா என்பதாக, அவனுக்கு கர்மா என்பது கிடையாது என்று ஸ்ருதியினுடைய அர்த்த விசேஷங்களை சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா எடுத்து காண்பிக்கிறது. அப்ப ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார்னா என்ன அர்த்தம்? கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறைகடற்கீழ். ஒண்ணு தெரியுமா? ஸ்ரீவைகுண்டம் போனோம்னா அங்க பெருமாளுடைய திருவடியில நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு ஆச்சாரியர்களாகவே சேவை சாதிப்பான். நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு ஆச்சாரியர்களாக சேவை சாதிப்பான். அவர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஒண்ணுமில்ல, அவர்கள் பரமபரத்துக்கு வரச்சேவே பெருமாள் என்ன பண்ணுவான், அவர்கள் திருவடியில ஒரு கடகம், தங்க கடகம், குறை குறை கடல், கடல் கடல் அர்த்தம், அந்த சிலம்புன்னு சொல்றோம் இல்லையா, ஆச்சாரியர்கள் திருவடியில பெருமாள் சிலம்பு சமர்ப்பிப்பான். பெருமாள் அதை கொடுப்பான். அவள் சங்கல்ப சூரியோதயத்துல இதெல்லாம் என்னால சொல்லாம இருக்க முடியாது. சங்கல்ப சூரியோதயத்துல சிஷ்யன் வாதம் பண்ணி ஜெயிச்சு வரான், உடனே ஆச்சாரியன் சந்தோஷப்படுற. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இவனுடையதான பாதத்தில் அரசன் ஒரு சிலம்பை சூட்ட வேண்டும் என்று அந்த சிஷ்யனுக்கு பாரிதோஷிகம் கிஃப்ட். சிஷ்யன் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணதுக்கு ஆச்சாரியன் அவனை அனுகிரகம் பண்ற சங்கல்ப சூரியத்துல. இத தேசிகன் சாதிக்கிற, கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள், கூட்டம் கூட்டமா நம்முடைய ஆச்சாரியர்கள் அங்க பெருமாளுடைய திருவடிவாரத்துல நித்தஸ்ரீ நித்தமங்கலமாக கைங்கரியத்தில் இருப்பா. குருக்கள் குழாங்கள் குறை கடற்கீழ், அவளுடைய திருவடி கீழ் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார்னா அதான் அர்த்தம். அதுக்கு குறை கடற்கீழ் அவளுடைய திருவடி கீழ் மாறுதலின்றி மகிழ்ந்து எழும் போகத்து மண்ணுமே. போகமாத்திர சாமியம் நீங்காச்ச அனாவிருத்தி சப்தாது,
இது முதலான சூத்திரங்களினாலேயும் ஸ்ருதி வாக்கியங்களினாலேயும் என்ன தெரிகிறது? பரமாத்மாவை அனுபவிப்பவன், அந்த பரமாத்மா அனுபவம்ன்றது சோஷ்டரே சர்வான் காவான் சக பிரம்மனா என்று அந்த பரமாத்மாவை பரிபூர்ணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்றார். அப்ப பாதுகை என்பது யாரு? ஆச்சாரியன். அம்மா பாதுகையே, ஆச்சாரியனான உன்னுடன் சேர்ந்து நான் இதை அனுபவித்துக் கொண்டிருப்பேன். ஏகம் ததஸ்தியதி பஷ்யசி பாதுகே தே பத்மா சகாய பத பங்கஜ போகசாம்பியம். எப்படி அந்த பெருமாளுடையதான போகத்தை, பெருமாளுடையதான வைபவத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆச்சாரியன் எப்படி அனுபவிக்கிறாரோ அது போன்று நான் அனுபவிக்க கடவேன். அப்ப பெருமாள் எனக்கு பிரசன்னனாகி என்ன வரவோடுன்னு கேட்டான அர்த்தம், எங்கள் பாதுகாதேவி எந்த திருவடியில் நித்தியஸ்ரீ நித்தவங்களாக கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாளோ அத்தகைய ஒரு கைங்கரிய பிராப்தி எனக்கு சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பேன் என்று நான் சொல்லுகிறேன். விவித விஷய சிந்தா சந்ததாபிஷ்சிரம் மாம் ஜனித கலுஷமித்தம் தேவி துர்வாசனாபிஹி பதசரசிஜயோ துவம் பாதுகே ரங்கபர்த்து பரிமள பரிவாகைஹி பாவனைஹி வாசயேதாக. அதாவது பாதுகையின் இடத்துல பாதுகையோடு போகசாமியம் ஒழுங்க கீழே பாதுகையோடு சேர்ந்து போகசாமியம் என்பதாக சொல்லி சொன்னார். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார், பல பல விஷயங்களை பற்றினதான சிந்தையினாலே துர்வாசனை எனக்கு இருந்தது. அந்த துர்வாசனையினால பாவமே செய்து பாவி ஆயிட்டேன். இப்ப பெருமாளுடைய திவ்ய பரிமளம் மிக்க திருவடி தாமரைகளின் வாசனையானது எனக்கும் சித்திக்க வேண்டும். பரிமள ரங்கன் இல்லையா பெருமாள்? ரசோ வைசகா சர்வகந்தா சர்வரசகா என்று பரமாத்மாவை வேதம் கொண்டாடுறது. சர்வகந்தன் சர்வரசன் அப்படின்றதாக சொல்லி பகவானுடைய திருவடி தாமரைகளுடன் சேர்ந்திருந்து அவற்றினுடைய வாசனை நம்மீது படிந்து வீசும்படியானது ஒரு நிலையை பெறுவது இல்லையா? பதசரசிஜயோஸ்தும் பாதுகே ரங்கபர்த்து பரிமள பரிவாகைஹி பாவனைஹி வாசயேதாக. பரிமள பரிவாகைஹி வாசனைஹி, அந்த பரிமளத்துடன் நான் சேர வேண்டும் என்று சொன்னார். இப்ப என்ன அப்படி கேட்டா, பாதுகையை சேவிப்பது, அந்த பாதுகை தலையில் வைக்கப்படுவது, அதன் மூலமாக எம்பெருமான் நம்முடைய குற்றங்களை பாராமல் நம்மை அனுகிரகம் செய்வது, அதனால் பாதுகை போலவே பகவத் பாதாரவிந்த போகத்தை நாம் பெறுவது, இதெல்லாம் நாம் விரும்ப வேண்டிய நன்மைகள் என்பதாக கீழே 5 ஸ்லோகங்களினாலே சுவாமி வர்ணித்தார். இப்ப இன்னும் அந்த வைராக்கியத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியதாகவும் கீழே சொன்னாரோ இல்லையோ, கேவலம் பணக்காரன் வீட்டு வாசல்ல போய் ரெட்டனாக்கு படைத்த பாம்பு போல சீறி விடக்கூடிய அந்த வாயில் காப்பவன் மூஞ்சில முழிச்சு ஈறு இழிச்சுண்டு அவன்கிட்ட போய் நான் தொங்குற நிலவியை எனக்கு தலையில எழுதாரேன்னு சொன்னார் இல்லையோ, அதே மாதிரி சில பிரார்த்தனைகளை பண்றார் சுவாமி தேசிகன். அற்புதமான பிரார்த்தனை. பெங்களூரு மல்லேஸ்வரம் பாதுகாசாஸ்திர உற்சவத்துக்கு வந்தா தான் உங்களுக்கு இந்த அனுபவம் தான் ஏற்படும். அதுவும் இந்த பத்தத்தினுடைய முடிவு ஸ்லோகம் அப்படியே சுவாமி தேசிகனுக்கு ஏற்படக்கூடியதான உபச்சாரங்கள் மரியாதைகள். சரணமதிகதஸ்வாம் ஷார்கிணப்பாதரக்ஷே சகிருதபி வினியுக்தம் தொத்சபர்யாதிகாரே புனரபி கதமேனம் ஹஸ்தமுத்தானயேயம் தனமதமுதிதானாம் மானவானாம் சமாஜே. பாதுகையே, ஒரு தடவையாவது உன் திருவாராதனத்தை இந்த கையால நான் பண்ணிருப்பேன். ஒரு தடவையாவது இந்த திருவாராதனத்துல ஒரு புஷ்பத்தை எடுத்து உனக்கு சமர்ப்பிச்சிருப்பேன், திருமஞ்சனம் பண்ணிருப்பேன், உனக்கு சந்தனங்கள் புஷ்பங்கள் தூபங்கள் தீபங்கள் நிவேதனங்கள் பண்ணிருப்பேன். இப்படி உன் திருவாராதனத்திற்கு நான் உபயோகித்த இந்த கையினாலே பணக்குழுப்பில் இருமாந்திருக்கக்கூடியதான பணக்காரர்கள் முன்பு நான் எப்படி நீட்ட முடியும்? சரணமதிகதாஸ்தும் ஷார்கிணப்பாதரக்ஷே சகிருதபி நியுக்தம் தொத்சபர்யாதிகார. லைஃப்ல ஏதாவது ஒரு சமயம், எப்படியாவது ஏதாவது ஒரு சமயத்துல நான் உனக்கு ஒரு கைங்கரியத்தை பண்ணிருப்பேன், ஒரு திருவாராதனம் பண்ணிருப்பேன், ஒரு பாதுகாராதனம்.
அப்படி பாதுகாராதனம் பண்ணின இந்த கையினால நான் எப்படி பணக்காரர்கிட்ட போய் கை நீட்டுவேன்? இத பின்னாடி சுவாமி பல பத்தத்தில் சாதிக்கிறார். பத்தாஞ்சலி பரிச்சரன் நியமேன ரங்கே விஸ்ராணிதாச்சுத நிதிம் மணிபாதுகே த்வாம் கஸ்யாபி கூணித துஷோ தனினः புரஸ்தாத் உத்தானயேன ந கதாபி கரம் விகாஷம். அதாவது இந்த வைத்தமாநிதியான ஸ்ரீ ரங்கநாதன் பல பத்தத்தில் வரக்கூடிய 18வது ஸ்லோகம். பாதுகையே, பகவானாகிற பெரும் செல்வம், பகவானாகிற பெரும் நிதியானது, அந்த நிதியை கொடுக்கக்கூடிய நிதியை பொழியும் முகிலான ஒன்னை நான் கை குவித்து வணங்கி நிக்கச்ச, நான் போய் இன்னொரு பணக்காரன் இப்படி பார்ப்பான், அரைக்கண்ணால பார்ப்பானா, பாதி மூடி அப்படி கண்ணா அப்படி மூடி பார்ப்பானா. யாரு? வெங்கடநாதாச்சாரியரா? என்ன வந்திருக்கு? என்ன விசேஷம்? ரூபா வேணுமா? சரி போயிட்டு அப்புறம் வரோம் அப்படின்னு போய் சொல்லுவானே, அவன் வீட்டுல போய் நிப்பனா, அவன் வாசல்ல போய் நிப்பனா, அவன் கையில போய் ஏந்துவனா? நானு ஒரு காலம் ஏந்த மாட்டேன். தேசிகன் துராசிக்காயே ரச்சிதோய மஞ்சளிஹி நேற்றைய தினம் வைராகிய பஞ்சகத்துல பார்த்தோம். ஆகையால அம்மா ஒன் திருவாராதனம் நிதியை பொழியும் முகில் என்று நீச்சர்தம் வாசல் பற்றி துதிகட்டு உலகில் துவல்கின்றேன். இனி இங்குவடேசிங்கர் ஒரு யாசம் சாதிச்சிருக்கார். வைராக்கியத்தினால் உண்டாகும் சுகம், பிரைட் அப்படின்றது இங்குவடேசிங்கர். அந்த வைராக்கியம் நமக்கு எப்பேற்பட்ட சுகத்தை கொடுக்கும்னு சாதிக்கிறது. சே, உனக்கு திருவாராதனம் பண்ற இந்த கையினால இன்னொருத்தகிட்ட போய் யாச்சகம் பண்ணுவானா? புனரபி கதமேனம் ஹத்தமுத்தானயேயம் தனமத முதிதானாம் மானவானாம் சமாஜே யதி கிமபி சமீஹே கர்ம கர்த்தும் யதாவத் பிரதிபதமுபஜாதைஹி பிரத்யவேயாம் நிமித்தைஹி அவதிரசி யதி த்வம் தத்ர நைமித்திகானாம் சரணமிஹ ந கிம் மே ஷௌரிபாதாவனிஸ்யாஹ. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். சாஸ்திர விதிப்படி அது பாதுகா என்ன சொன்னாலாம், சரி சுவாமி நீ இப்படி பண்ணிட்டு இருக்கே, உமக்குதான் என்ன அடையறதுக்கு, அதாவது பெருமாள் திருவடி அடையறதுக்கு நிறைய வழியெல்லாம் இருக்கு. கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்கு. அதனால ஏன் சரணாகதி பண்ணிட்டே இருக்கு? அதற்கு ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கு. அந்த வழிகள் மூலமா நீ பிரயத்தனப்படலாமினர் ஆளவந்தார் சாதித்தார். ந தர்மனிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி ந பக்திமான். கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, பக்தி யோகம் கிடையாது ஆளவந்தார் சாதிக்கிறது. என்ன போய் எனக்கு உபாயம் எல்லாம் பண்ண சொல்றியா? ஐயோ, நான் பண்ற உபாயம் போருமே. ஏன அனுக்ஷண சமுத்திதே துரிதவாரிதோ துஸ்தரே எதி கொச்சர நிஷ்கிருதி பவதி சாபி தோஷாவிலா. சுவாமி சாதிப்பார். நாம ஏதாவது ஒரு பாபம் பண்றோம், அந்த பாபத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்றோம். அந்த பிராயச்சித்தம் பண்ணலாம்னு பாபத்திற்குரிய பிராயச்சித்தம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த பிராயச்சித்தத்துல 10 விதமான பாவம் சம்பவிச்சு. உடனே அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்றோம், உடனே அதுக்கு ஒரு பாபம், அதுக்கு ஒரு பிராயச்சித்தம், அதுக்கு ஒரு பாபம். இப்படி எதி கொச்சர நிஷ்கிருதி பவதி சாபி தோஷாவிலா. அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு முயற்சி பண்ணா அதுலயே ஆயிரக்கணக்கான தோஷங்கள் வந்து சேரும். அப்ப எதுக்கு ஆரம்பிச்சோன்னு கூட தெரியாமல் போயிடும். எதுக்காக நம்ம ஆரம்பிச்சோன்றது தெரியாம போயிடுது. கடைசியில என்ன பண்ணார் அப்படி கேட்டார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் பிராயச்சித்தான்ய சேஷாணி தப கர்மாத்மகாணிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ண 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 அப்படின்னு எந்த காரியத்தை பண்ணாலும் கடைசியில கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணானுஸ்மரணம் அதுதான் சர்வ பிராயச்சித்தமா விதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையோ. இப்படி எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு கர்மயோகாதிகளை பண்ணி அந்த கர்மயோகாதிகள்ல ஏதாவது அபச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கும், அந்த அபச்சாரங்களுக்கு பிராயச்சித்தம், அந்த பிராயச்சித்தங்கள் அபச்சாரங்கள், அதுக்கு பிறகு இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது. கடைசியில ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணானுகிரகம் என்பதாக சொல்லி முடிக்கிறத காட்டும் நாங்கள்லாம் எடுத்த உடனே நேர கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு நேர கிருஷ்ணனுடைய திருவடிகளை தவிர்த்து வேறு எதுவும் எங்களுக்கு புகழில்லை, நேர சரணாகதி பண்ணிடுவோம். இது ஏன் தலையை சுத்தி சிரோவிஷ்ட பிராணாயாமம், தலையை சுத்தி மூக்கு தொடரணும்? யோசிச்சு பாரு இல்லையா? இவ்வளவு பண்ணி எதி கிமபி சமீஹே கர்ம கர்த்தும் யதாவத் பிரதிபதமுபஜாதைஹி பிரத்யவேயாம் நிமித்தைஹி
அவதிரசி யதித்வம் தத்ர நைமித்திகானாம் சரணமிஹ ந கிம்மே சௌரி பாதாக அவனிஸ்யாஹ சரணம் கிம் நஸ்யாஹ. இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றதுக்கு முன்னாடி நீயே எங்களுக்கு சரணமாயிட்டேனா, எல்லாம் எம்பெருமான் தான் எங்களுக்குன்னார். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய திருவடிகளை தவிர்த்து ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுவே எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்தர்லீனே ரக பரிகரைஹி ஆவிலா சித்த விருத்திஹி சப்தாதீனாம் பரவசதயா துர்ஜயானீந்திரியாணி விஷ்ணோஹ பாத பிரணயினி சிராரஸ்ய மே துக்க சிந்தோஹ பாரம் பிராப்யம் பவதி பரயா வித்யயா வா த்வயா வா. அந்தர்லீனி உள்ள அழுகி கிடக்கிறது என்னது? பாப வாசனை அப்படியே உள்ள போட்டு அழுத்தம். அந்த பாப வாசனையினால மனசானது அப்படியே கலங்கிறது. நம்மளால முடியல சுவாமி. திருவாராமணத்தே புத்தி பேதரிச்சு போறது, தீர்த்தாமணத்தே புத்தி பேதரிச்சு போறது, காலக்ஷேபத்தில் உட்கார்ந்தா புத்தி பேதரிச்சு போறது. ஏன்னா நம்மளை சொத்தி இருக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு அச்சஞ்சலம், அது அனுசூதமா அது நமக்கு ஒரு நம்மள நல்ல விஷயத்தை யோசிக்க விட்டாமல் தடுக்கிறது. பகவத் விஷயத்துல ஈடுபட விட்டாமல் நம்மள தடுக்கிறது. அக பரிகரைஹி ஆவிலா சித்தவருத்தி பாப கூட்டங்கள், பாப வாசனைகள். அதுக்கு மேல சப்தாதி விஷயங்களை ஜெயிக்க முடியல. சப்தாதீனாம் பரவசதையா துர்ஜயானி இந்திரியாணி எங்க ஜெயிக்கிறது? தின்ன மழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் புன்னை மறைய வைத்து என்னை போர வைத்தாய் புறமே முன்னேறு ஞானம் படைத்த என் முகில் வண்ணா அண்ணாள் நீ தந்த ஆற்றையின் வழி உழல்வேன். என்ன பண்ண முடியும்? அப்ப ஐ எம்பெருமானுடைய திருவடியின் காதலியாய் விளங்கும் பாதுகையே, நீ என்ன பண்ற தெரியுமா? இந்த துக்கக்கடலை நான் எப்படி கடக்க முடியும்? இந்த துக்கக்கடலை நான் எப்படி கடக்க முடியும்னா, உன்னிடத்துல வைத்த மகாவிஸ்வாசத்துடன் செய்த சரணாகதியினால கடக்க முடியுமா, அல்லது என் முயற்சியினாலே நான் செய்யக்கூடியதான பக்தி முதலான யோகங்களினாலே கடக்க முடியுமா? முடியுமா? முடியாது. கர்மயோகம் சித்திக்கணும், அப்புறம் ஞான யோகம் சித்திக்கணும், அப்புறம் பக்தி யோகம் சித்திக்கணும். உன் பேர்ல விசுவாச குறைவு இருந்தால் தானே நான் உபாயாந்தரத்துக்கு போனோம். எனக்கு ரெண்டு விஷயத்துல கான்பிடன்ஸ் அதிகம். என்ன, என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் எதுக்கு லாயக்கில்லைன்றது எனக்கு கான்பிடன்டா தெரியும். அதே மாதிரி பாதுகாதேவியான ஒன்னை தவிர்த்து எனக்கு வேற ஒரு புகழ் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல எனக்கு மகாவிஸ்வாசம் இருக்கு. இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல எனக்கு மகாவிஸ்வாசம் இருக்கு. அப்ப அத்தனை ஒரு மகாவிஸ்வாசம் இருக்கிற நான் எதுக்கு உபாயாந்தரத்துக்கு போனோம்? பக்தியாதோ சக்தி பாவா பிரமிதிரகிதா சாஸ்திரத பரியுதாசா காலக்ஷேப அக்ஷமத்துவம் சுவாமி தேசிகன் எத்தனை விதமான காரணங்களை காண்பிக்கிறார். எத்தனை விதமான காரணங்களை காண்பிக்கிறார். அப்ப இந்த துக்கக்கடலின் கரைய நான் எப்படி கடக்க முடியும் அப்படின்னு கேட்டா, பக்தியினால கடக்க முடியுமா? முடியவே முடியாது. நான் வெறுமை கை போட்டுட்டே இருப்பேன் தவிர்த்து அந்த அங்கேதான் இருப்பேன். என்னால போக முடியும். இன்னும் போட்டா முழுகி கூட போயிடுவேன். ஆனால் பிரபத்தின்றது இருக்கே, பக்தி போத்தம் அவலம்பித்தும் அக்ஷமான தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல வரதா பக்தி யோகத்தை செய்வதற்கு முடியாதவர்கள் என்ன பண்ணா, உபாயாந்தரஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோ பவ, அந்த பக்தி யோகத்தின் நிலையில் இருந்து, பக்தி யோகத்தின் ஸ்தானத்தில் இருந்து நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்றோ பிரார்த்திக்கிறார்கள். அதுதான் முக்கியம். அந்தர்லீனே ரக பரிகரைஹி ஆவிலா சித்த விருத்திஹி சப்தாதீனாம் பரவசதயா துர்ஜயானி இந்திரியாணி விஷ்ணோः பாத பிரணயினி சிராதஸ்ய மே துக்க சிந்தோ பாரம் பிராப்யம் பவதி பரயா வித்யயா வா த்வயா வா. ஆச்சு. அடுத்தது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சாதிக்கிறார் சுவாமி. பிரபன்னர்கள் இப்ப பிரபத்தி ஆயிடுத்து, பிரபத்தி பண்ணிட்டான். ஆனா இது விஷயம் சித்தோபாய சோதனாதிகாரத்துல தேசிகன் ரகசியத்திரை சாரத்துல ரொம்ப டிஸ்கஷன் பண்றது. எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. நம்ம ஏதோ காலக்ஷேபங்கள்லாம் பண்றோம், விஷயங்கள்லாம் பார்க்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் உணர்ச்சியில உணர்ந்து உண்மையிலேயே அனுபவிக்கிறோமான்னு தான் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது
அது இல்லைன்னு சொல்லணும் தான் அது எனக்கு தோன்றது. இந்த சித்தோபாய சோதனாதிகாரம், சாத்தியோபாய சோதனாதிகாரம், பிரபாவ விவஸ்தாதிகாரம், பிரபாவ ரக்ஷாதிகாரம், இந்த 4 அதிகாரத்துடைய விஷயங்களை மனசுல நல்ல நிரூடியா காலக்ஷேபத்துல ஒருத்தர் வாங்கிட்டாரு சொன்னா அது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா சம்பிரதாயத்துடைய அற்புதமான நுட்பங்களை சுவாமி தேசிகன் இந்த 4 அதிகாரங்கள்ல சாதிக்கிறார். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படி கேட்டா, பிரபத்தி பண்ணின்ற பிறகு வர்ணாசிரம தர்மங்களை விட்டுடலாம் என்பதாக சில பேருக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம். ஏன் அப்படி கேட்டா, பிரபத்தி அவ்வளவு பெருசுப்பா, அப்பேற்பட்ட பிரபத்தியே நாம பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எதுக்கு வர்ணாசிரம தர்மங்கள்ல ருச்சி என்பதாக அந்த நகினிந்தா நியாயத்தினால் அவர்கள் பிரபத்தியினுடைய மகிமையை பேசுவது மற்றவர்களுக்கு தவறானதொரு விளக்கத்தை ஏற்கக்கூடியதாக விடுகிறது. அப்படியா பிரபத்தி பண்ணிவிட்டா நாங்க சந்தியாவந்தனாதிகள் பண்ண வேண்டாமா, அப்படிதான் பிரபத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சில பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்ரத்தையோட பிரபத்தி பண்ணிப்பா, ஆனா அதுக்கு பிறகு விஹிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி ஆப்ரயாணாத் தத்ராபி திருஷ்டம், இது முதலான சூத்திரங்கள்ல சூத்திரக்காரர் தெளிவா சொல்றாரு, ஐயா நீ எப்பொழுதும் அகரக சந்தியா உபாசிதன் எல்லா விதமான வர்ணாசிரம தர்மங்களையும் நித்திய நைமித்திய கர்மாக்களையும் பண்ணித்தான் ஆகணும், விடக்கூடாது. பாதுகையே நான் கர்மயோகம் பண்றதுக்கு லாய்க்கில்லை, ஞான யோகம் பண்றதுக்கு லாய்க்கில்லை, பக்தி யோகம் பண்றதுக்கு லாய்க்கில்லைன்னு கட்டு சொல்லி இப்ப பிரபத்தி பண்ணிவிட்டேன். பிரபத்தி பண்ணிட்டேன்னா ஒரு அசால்ட் வந்துட போறது, ஒரு சோம்பேறித்தனம் வந்துட போறது. எனக்கு தான் பிரபத்தி ஆயிடுத்து, இனிமே நான் மேற்கொண்டு என்ன பண்ணணும், அதனால வர்ணாசிரம தர்மங்கள் வேண்டாம், நித்திய நைமித்திகாதி கர்மாக்கள் வேண்டான்னு நான் நினைச்சிட போறேன். அத்தகையதொரு பாபத்திலிருந்து, அப்படி ஒரு எண்ணத்திலிருந்து நீ என்னை தடுத்து விடு. நான் மாதிரி ஒரு பிரார்த்தனை சொன்னேன். நிஜமாக இதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ். அப்படி ஒரு விபரீதமான எண்ணம், எனக்கு தான் பிரபத்தியா எடுத்தேன், நான் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு தானே ஒரு விபரீதமான எண்ணம் எனக்கு ஏற்படாமல் நீ ரட்சிக்கணும். கோமாயூனாம் மலையபவனே தஸ்கராணாம் ஹிமாம்சோ துர்வృత్తాனாம் சுச்சரிதமயே சத்பதே தத்சநாதே தத்வஜானே தரள மனசாம் சாங்கின பாதரக்ஷே நித்யோத்வேகோ பவதி நியதேஹே ஈதிருஷி துர்விநீதி. ஏன்னா உலகத்தினுடைய நேச்சர் தான், இந்த உலகத்தினுடைய இயல்பு. உலகம் இப்படிதான் இருக்கு. அம்மா கோமாயூனாம் மலையபவனே, இந்த தென்றல் காற்று வீசித்துனா குள்ள நரிகளுக்கு எல்லாம் பிடிக்காதான். ஏன் பிடிக்காதோ தெரியல, குள்ள நரிதான் கேட்கணும். சுவாமி சொல்லிட்டார் சர்வதந்திர சோத்திர சாதிக்கிறார். கோமாயூனாம் மலையபவனே, குள்ள நரிகளுக்கு தென்றல் காற்று பிடிக்காது. தஸ்கராணாம் ஹிமாம்சோ, பங்குனி பௌர்ணமி நல்ல பளிச்சுன்னு நிலா காயறது அப்படின்னா திருடனுக்கு பிடிக்காது, ஏன்னா அவன் மாட்டிப்பான, இருட்டு இருந்தாலும் அவனுக்கு சௌரியம். துர்வృత్తాனாம் துத்சாதே சுச்சரிதமயே சத்பதே. நாஸ்திக மதம், நாஸ்திக பிரச்சாரம், அதாவது ஆச்சாரம் கிடையாது, கடவுள் கிடையாது, ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு கணவன் மனைவி என்பதாக பதி பத்னி சம்பந்தம் கிடையாது, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், யார் யார் கூட வேணா எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு எண்ணம் ஏற்படுமே. அவர்களுக்கு சனாதன தர்மம் பிடிக்காது. ஆமா, அந்த தர்மத்தை நிந்தனை பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏறுமாறா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா அது பாப்பம்னு சொல்றது இல்லையோ, அதை வழக்கு பிடிக்காது. அதே மாதிரி புத்தி வேவரிங் மன்னிக்கணும், வேற வழி இல்லை, நாம தான் உதாரண புருஷர்களாச்ச. தரள மனசாம், சஞ்சலமான புத்தி. ஒரே சமயத்துல ஐயோ 3 நேரம் 4 இந்த உபன்யாசம் முடிச்சா 4 மணிக்கு அந்த உபன்யாசம் ஆரம்பிக்கும், அதை லாகின் பண்ணணுமே, அடுத்தது இன்னொன்னு இருக்கு அப்படின்னு, அதுக்குள்ள நான் கடைக்கு போகணுமே, நான் சாமான் வாங்கணுமே, குழந்தைய கொஞ்சணுமே, ஆத்துல இருக்கவாளை கவனிக்கணுமே, அப்படின்னு தரள மனசா சஞ்சலமான மனோபுத்தி உடையவர்களுக்கு தத்துவஞானே, ஸ்திர பிரதிஷ்டிதமான தத்துவஞானம் சித்திக்காது. ஸ்திர பிரதிஷ்டிதமான தத்துவஞானம் சித்திக்காது. இது உலகத்துல இயல்பு. நித்யோத்வேகா பவதி நியதேஹே துர்விநீதா துர்விநீதி. ஐயா, உலகத்தில் இது இயல்பு. அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. சரணாகதி பண்ணிட்டா இனிமே அனுஷ்டானங்கள்லாம் எதுவும் தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போறேன், பயமா இருக்குன்னு. தத்துவஞானே நித்யோத்வேகா பவதி நியதேஹே துர்விநீதி ஈதிருஷி. அப்படி ஒரு வெறுப்பு உண்டாகாமல் இருக்க வேண்டும் தாயே. பிரபன்னர்களுக்கு சாஸ்திர விகிதமான நித்திய நைமித்திக கர்மாக்கள் இல்லை என்பதாக துர்புத்தி சிலருக்கு உண்டாகிவிடும். அப்படி ஏற்படாமல் என்னை நீ ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சார்.
இப்படியெல்லாம் பிரார்த்திக்கிற தேசிகன் எதுக்கும் ஆசைப்படாதவர், எதையுமே விரும்பாதவர், எதையுமே நோக்கில்லாதவர். அப்பேற்பட்ட சுவாமி தன்னை பிரார்த்திக்கிறார், எனக்கு ஒரு விருதம் கூட, ஒரு பட்டம் கூட, எனக்கு ஒரே ஒரு பட்டம் கூட. என்ன அப்படின்னு கேட்டா, நரகம் போற சமயம் இருக்கே, அந்த நரகம் போற சமயத்துல யமதூதர்கள், வெஞ்சோலாளர் காலதூதர் வீசுபாசம் வந்தன் மேல் வீழ்வதற்கு முன்னம் நீ என்பதாக அவர்கள் பேசக்கூடியதான அந்த 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 ரொம்ப கருந்துதமான வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் காதல விழாமல், ஓய் பாதுகா சேவகரே வாரும், ஓய் பாதுகா சேவகரே எழுந்திருட வேண்டும் என்பதாக உன்னுடைய சேவகர்கள் விஷ்ணு தூதர்கள் வந்து என்ன கூப்பிடணும். என்ன பாதுகா சேவகன் பாதுகா சேவகன் கூட்டா எனக்கு அதை தவிர்த்து வேற ஒரு விருதம் வேண்டாம், வேற எந்த டைட்டிலும் எனக்கு தேவையில்லை, வேற எந்த டைட்டிலும் நான் போட்டுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. எத்தனையோ பேர் கொடுத்திருக்கா, என்னமோ கொடுத்திருக்கா. பெருமாள் பிராட்டி சர்வதந்திர சுதந்திர கவிதார்க்கிய சிம்மம் தான விருது கொடுத்ததை காட்டிலும் நான் விரும்புறது என்ன தெரியுமா, பாதுகா சேவகன்றதான விருது. அந்த விருது பெருமாள் கொடுக்கலையே, அதை கொடுத்திருக்கலாமே பெருமாள். சர்வதந்திர சுதந்திரம் கொடுத்தா என்ன என்ன பிரயோஜனம்? நான் வந்து ஒரு பொம்மைக்காரன் வந்தா அவனை ஜெயிச்சேன், பொம்மை பண்ணினேன். ஒரு கணத்துக்காரன் வந்தா அவனை ஜெயிச்சேன், நான் கணல் வெட்டினேன். இதெல்லாமா ஒரு பெரிய பெருமை எனக்கு? இதுல எனக்கு வெற்றி வந்தா என்ன, தோல்வி வந்தா என்ன, இதை பத்தி என்ன விசாரம்? இப்ப நான் சர்வதந்திர சுதந்திரம் இல்லையா அவ சொல்லிட்டாலும் எனக்கு என்ன பிரச்சனை வந்துருக்கு? அப்படிதான், நான் சர்வதந்திர சுதந்திரம் இல்ல, இருக்கட்டுமே, இருந்துட்டு போட்டுமே, அதனால எனக்கு என்ன பிரச்சனை? ஆனா பாதுகா சேவகன்றதான ஒரு விருதம் வந்தா எவ்வளவு பெரிய பெருமை அப்படின்னு சுவாமி தேசிகன். நான் ஆசைப்படுறது அதுக்குதான சுவாமி, அதை தவிர்த்து நான் வேற எதுக்கு ஆசைப்படலையே. எனக்கு என்ன ஆசை, என்ன பாதுகா சேவகன்னு சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா அப்படின்னு ஒரு ஏக்கம். காலே ஜந்தூன் கலுஷகரணே க்ஷிப்ரமாகாரயல்யா கோரம் நாகம் யமபரிஷதோ கோஷமாகரம் நயேயம் ஸ்ரீமத் ரங்கேஸ்வர சரணயோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபதி ஸ்ருணியாம் பாதுகா சேவகேதி. காலே ஜந்தூன் கலுஷகரணே க்ஷிப்ரமாகாரயல்யா கோரம் நாகம் யமபரிஷதோ கோஷமாகரம் நயேயம் ஸ்ரீமத் ரங்கேஸ்வர சரணயோ அந்தரங்கை பிரயுக்தோ சேவாஹ்வானம் சபதி ஸ்ருணியாம் பாதுகா சேவகேதி. அம்மா பாதுகையே, இந்திரியங்கள் எல்லாம் ஒழுங்கக்கூடிய சமயத்துல யமதூதர்கள் வா வா விழிக்கிறானே, விழியான் சகார, என்ன விழிக்கிற வா வா அப்படின்னா கையில பத்வாகளே யமபட்டாக பகு தஜயந்தான்னு மிரட்டுவாளோ இல்லையோ, அந்த சமயத்துல அந்த பயங்கரமான சப்தம் என் காதல விடக்கூடாது. யமதூதர்கள் ஆ ஆ அடி உத குத்து புல்லு அப்படின்னு சொல்லுவாளே கூடாது. அப்ப ரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு அந்தரங்கமா கைங்கரியம் பண்றக்கூடிய பாகவதத்தவாள் இருக்காளே, அந்த பாகவதத்தவாள் ஸ்ரீமத் ரங்கேஸ்வர சரணயோ அந்தரங்கை பிரயுக்தோ சேவாஹ்வானம் சபதி ஸ்ருணியாம் பாதுகா சேவகேதி. எனக்கு வேற விருது வேண்டாம், என்ன சர்வதந்திர சுதந்திரம் சொல்லிக்க வேண்டாம், கவிதார்க்கிய சிம்மம்னு சொல்லிக்க வேண்டாம், எனக்கு அதெல்லாம் பத்தி விசாரம் இல்ல. பாதுகா சேவகரே வாரும், பாதுகா சேவகரே வாரும். எங்க மல்லேஸ்வரம் பாதுகா சேஸ்திர உற்சவத்துல இந்த சமயம் என்ன தெரியுமாகும், அப்படியே பெருமாள்கிட்ட இருந்து தேசிகனுக்கு விருது. அப்பதான் மால பரிவட்டத்தோட தேசிகனுக்கு அருளப்பாடு ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகா சேவகர் அப்படின்னு விருது சமர்ப்பிப்பு. அதெல்லாம் ஒரு அனுபவம், அதெல்லாம் ஒரு ஆனந்தம், அதை ரசிக்கணும். சேவாஹ்வானம் சபதி ஸ்ருணியாம் பாதுகா சேவகேதி. வாய்விட்டு சுவாமி தேசிகன் பிரார்த்தித்த விருது. கடைசியில இந்த பத்ததி முடிக்கிறார். பாஷான கல்பமந்தே பரிசித கௌதம பரிகிரகம் நியாயாத் பதிபத பரிச்சரணார்ஹம் பரிணமய முகுந்த பாத ரக்ஷிணீமாம். அம்மா பாதுகையே, அப்படியே பாஷான கல்பமந்தே கடைசியில கட்டைய போல இருப்பேன் இல்லையா? ததஸ்தம் மிரியமானந்தம் காஷ்ட பாஷான சந்நிபம் வராக பெருமாள். கல்ல மாதிரி இருப்பேன், கட்டைய மாதிரி இருப்பேன், பிரஜையற்று இருக்கக்கூடியவன். எப்படி கல்லான் அகலிகையை நீ பெண்ணாக்கினாயோ அதே கணக்குல உன்னுடைய சம்பந்தத்தினால கடைசி காலத்துல கல்ல போல கட்டைய போல இருக்கக்கூடியதான என்ன ரங்கநாதனுடைய திருவடி கைங்கரியத்திற்கு உகந்தவராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாயே.
பாஷாண கல்பமந்தே பரிச்சித கௌதம பரிகிரகஞாயாத். ஒரு கல்ல பெண்ணாக்கிறியோ இல்லையோ, ஒரு கல்ல பெண்ணாக்கி அதுக்கு ஒரு கைங்கரியத்தை ஏற்படுத்துறியோ இல்லையோ, அதே மாதிரிதான் பரிச்சித கௌதம பரிகிரகஞாயாத் பதிபத பரிச்சரணார்ஹம். பதிபத பரிச்சரணார்ஹம் பெருமானுடைய திருவடி. அவள் பதிபதம் கௌதமர் கைங்கரியத்தை அகலிகை பண்ணாள். பதி இங்க யாரு? ரங்கபதி. பதிபத பரிச்சரணார்ஹம் ரங்கநாதனுடைய திருவடி கைங்கரியத்திற்கு பரிணமய முகுந்த பாத ரக்ஷிணீமாம், என்னை ஏற்றுக்கொள், எனக்கு அப்படி ஒரு கைங்கரிய பிராப்தியை கொடு, எனக்கு அத்தகைய ஒரு பாக்யராதிசயத்தை கொடு. பாஷாண கல்பமந்தே பரிச்சித கௌதம பரிகிரகஞாயாத் பதிபத பரிச்சரணார்ஹம் பரிணமய முகுந்த பாத ரக்ஷிணீமாம். இது கவிதார்க்கிய சிம்மஸ்ய சர்வதந்திர சுரந்திரஸ்ய ஸ்ரீமத் வெங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சார்யஸ்ய கிருஷோ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகா சகஸ்ரேஹ நிர்வேத பத்ததிஹ ஏகத்ரிம்ஷி ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாभ्याம் நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ராஜகோபாலார்ய மகாகுரவே நமः. அத ஃபலபத்ததிஹ உபாக்ஷ்யாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யைஹ மஹர்ஷிபிஹ உபாயபலயோः காஷ்டாம் உபாஹாசேஹ ராமபாதுகாம் உபாக்ஷ்யாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யைஹ மஹர்ஷிபிஹ உபாயபலயோः காஷ்டாம் உபாசேஹ ராமபாதுகாம். அடுத்தது பூர்த்தியாக போறது பாதுகாசம் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம் உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.